வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நாம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய மஷ்ரூம் சாண்ட்விச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். சரி வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 200 கிராம் அளவில் மஷ்ரூமை ஸ்லைசஸாக கட் பண்ணி பேனில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சு வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கிற ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அடுத்த இன்க்ரீடியண்ட்டான மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன குடைமிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பொடியாக நறுக்கின 4 பல் பூண்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம்லேருந்து தண்ணியெல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பவுடர் பண்ண மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்குங்க. இப்போது தண்ணி எல்லாமே ட்ரையாக இருக்கும். இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதை ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே நான் வீட் ப்ரெட் தாங்க எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீட் ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு லேயரில் சீஸ் ஸ்லைசஸை நான் இங்கே வைக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் க்யூப்ஸாக சீஸ் இருந்ததுன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஷீட்ஸை தான் பயன்படுத்த போகிறேன். ஃபஸ்ட் லேயரை இதை வச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டஃபிங்கை மேலே ஃபில் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஸ்டஃபிங் மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு மூடிடலாம். இந்த ப்ரெட்டுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில் தோசை தவாவையும் சூடு பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது எந்த சைடு பட்டர் அப்ளை பண்ணோமோ அதை தோசை தவா மேலே போட்டுட்டு மேல் பக்கம் இப்போது தேவையான அளவு பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பரான பாட்டை கேட்டுக்கிட்டே இந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக ஒரு மசாலா டீ குடிச்சிங்கன்னா அது சொர்க்கம் தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.